வணக்கம் டீச்சர்ஸ். இது பாலதேவன் கந்தசாமி. தினம் 10 அப்படிங்கிற நம்ம தமிழ் வந்துட்டு சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாருங்க, இந்த ஒரு 10 வார்த்தைகள் உண்டான பொருள் அது பாடல்ல எங்க வந்திருக்கு அப்படிங்கிறத தகவல் நம்ம பார்ப்போம். அது கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பாடல் இருக்கக்கூடிய அந்த கவிஞர் அவர் எழுதின அந்த கவிஞர் எழுதின நூல்கள்ல நாம ஒரு ஷார்ட்கட்டோட நம்ம இதில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறதுல இந்த இப்படியாக நம்ம ஒவ்வொரு கவிஞருடைய அந்த நூல்கள் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுல முதல்ல வந்து இந்த வரிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, குந்த உட்கார மிசை மேல் விசனம் கவலை அப்படின்னு சொல்லிட்டு இதுல வருது பாத்தீங்களா. இது வந்து எந்த பாடல்ல எப்படி அந்த பாடல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார்த்தைகள் வந்து பட்ட மரம் அப்படிங்கிற தலைப்புல வந்துட்டு கவிஞர் தமிழ் ஒளி எழுதின கவிதை இது. பாடல் வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா, மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறு. அதாவது ஒரு மொட்டை கிளையோடு அப்படின்னா தண்ணி இல்லாம ஒரு மரம் காஞ்சி போய் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பட்டைகள் எல்லாம் வந்து என்ன சொல்றது ரொம்பவும் காஞ்சி அந்த மரம் வெறும் மொட்டையா நின்றுட்டு இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் இந்த ஒரு கவிதையை எழுதியிருப்பாரு. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் கவலை கொண்டாயோ. விசனம் அப்படின்னா கவலை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஸோ விசனம் அடைந்தனையோ குந்த நிழல் தர, அதாவது உட்கார்வதற்கு நிழல் தர அப்படிங்கிறது குந்த உட்கார அப்படின்னு சொல்றோம். ஸோ குந்த நிழல் தர கந்த மன மலர், அதாவது கந்த அப்படின்னா மனம், கந்த அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கொடுக்கல. பட் ஆனால் அந்த வார்த்தை வந்து நம்ம கொடுத்துருப்பாங்கல்ல தனியா. கந்த அப்படிங்கிறது மனம், அதாவது கந்த மலர் தரக்கூடிய கூரை விரித்த இலை அப்படின்றது அந்த இடத்துல சொல்லணும். வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ கட்டை எனும் பெயர் உற்று கொடுத்துயர் பட்டு கருகினையோ பட்டை எனும் உடை. பட்டை எனும் உடை அப்படின்னு என்ன, அந்த மரம் காய்ஞ்சு போய் பட்டை அங்க இருக்கு, அந்த பட்டையே உடையாக அணிஞ்சிட்டு இருக்கு. இற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையோ, அதாவது இங்க பாருங்க அந்த மரத்தினுடைய அந்த வேதனையை எந்த அளவுக்கு ஒரு யோசிச்சு எழுதியிருக்காருன்னு பாருங்க. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்துறை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் ஆடும் கிளை இசை கிளை மிசை. கிளை மிசை அப்படின்னா மேல், இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க அந்த வரி தான் இங்க கொடுத்துருப்பாங்க. மிசை அப்படின்னா மேல். ஸோ அந்த கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவுமே, அதாவது குதிரை விளையாடினாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாரு. ஏடு தெருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிஞர் தமிழ் ஒளி வந்து பாருங்க அந்த பட்ட மரத்துக்கு உண்டான வேதனைகளை வந்து அவர் சொல்லியிருப்பார். சரி, ஓகே. நம்ம இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த 3 வார்த்தைகள் மட்டும் இந்த பாடல்ல கொடுத்துருப்பாங்க. அந்த பாடல் ஈஸியான பாடல் தான், நமக்கு புரியக்கூடிய வகையில இருக்கும். இங்க நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் விஷயம் என்ன அப்படின்னு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தமிழ் ஒளியினுடைய இந்த பாடல் வரிகள். பாடல் வரிகள் மீன்ஸ் அந்த தமிழ் ஒளியுடைய அந்த கவிதைகள் இருக்கு பாருங்க, இவர் எழுதின அந்த நூல்கள் இருந்து கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்பாங்க. கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தவர், பாரதியாரோட வழி தோன்றராகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் விளங்கியவர் இவர் அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்கு. இவருடைய படைப்புகளை பத்தி குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கக்கூடிய அந்த நூல் வரிகள் தான், இந்த கவிதைகள் தான். குருவிப்பட்டி, கண்ணப்பன் கிளிகள், மாதவி காவியம், வீராயி, மேதினமே வருக, தமிழர் சமுதாயம், நிலைப்பட்ட சிலை, கவிஞனின் காதல் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? நம்ம எப்பவுமே ஒரு பாடல் வரி, அதாவது என்ன சொல்றது, ஒரு நூல் ஆசிரியர்னு சொல்லிட்டு வரும்பொழுது நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் நம்ம போயிடுவோமா? இப்ப என்ன அப்படின்னா, இது ஒரு கதையாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். குருவிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல கண்ணப்பன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, கிளிகளை கொஞ்சிட்டு இருக்காரு. குருவிப்பட்டின்ற ஒரு ஊர்ல கண்ணப்பன் வந்து கிளிகளை வச்சு கொஞ்சிட்டு இருந்தப்போ, காவியம் மாதிரி வீராயி என்கின்ற மாதவி, காவியம் மாதிரி அதாவது இங்க பாருங்க, காவியம் மாதிரி வீராயி என்கின்ற மாதவி அப்படியே மே தினத்துல நடந்து வந்துட்டு இருந்துச்சு. மே தினத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு, புரியுங்களா? குருவிப்பட்டியில கண்ணப்பன் கிளிகளை கொஞ்சிட்டு இருக்கப்ப வீராயி அப்படிங்கிற மாதவி காவியம் மாதிரி அவ்வளவு அழகா மே தினத்துல நடந்து வந்துட்டே இருக்கு. சரிங்களா? அதே சார் மே தினத்துல நடந்து வந்துட்டு இருக்கு, அது என்னமோ தெரியல, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை. சரி, மே தினத்துல நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம தமிழர் சமுதாயமே அப்படி சில மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்கு. நமக்குதான் தெரியுமே அழகா இருந்தா நம்ம நின்று பார்ப்போம் இல்லையா? அதாவது அழகா ரசிப்போம்னு சொல்ல வரேங்க. சரி, அந்த தமிழர் சமுதாயமே சில மாதிரி நின்று பார்த்துட்டு இருந்துச்சு. உடனே கவிஞர் தமிழர் சமுதாயமே சிலை மாதிரி, நிலைப்பற்ற சிலை மாதிரி நின்று பார்த்துட்டு இருக்கு. உடனே கவிஞனுக்கு வந்ததே பாருங்க காதல். எட்ரா கவிதைய எழுதுறா அப்படின்ட்டு பேப்பர் பேனான்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? சோ கவிஞனின் காதல். இப்போ இந்த நூல்கள் மைண்ட்ல நிக்குதா? சோ ஒரு கதையோட நம்ம அந்த பாடல் வரிகள் அந்த நூல்களை வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா மைண்ட்ல நிற்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இல்லை, இன்னும் உங்களுக்கு கண்டினியூ இருக்கு. ஸோ இது வந்து தமிழ்
ஒளி, கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள் எழுதின அந்த நூல்களை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ரைட். இதனுடைய கண்டினியூட்டியா நம்ம என்ன பண்றோம்னா 10 வார்த்தைகள் நம்ம இன்னைக்கு படிக்கணும் இல்லையா? அதனுடைய கண்டினியூட்டி தான் இங்க இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய வார்த்தைகள். இது என்ன? மா, வண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இது என்னன்னா, இது வந்து பெரிய புராணத்துல சேக்கிழர் எழுதின பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. மா, நெடில் மா அப்படின்னா வண்டு, மது அப்படின்னா தேன், மது பெண் ஒரு பேர், மது மாது அப்படிங்கிறது பெண் அப்படின்ற வேறு பேர் உண்டு. மதுங்கிறது இந்த குடிக்கக்கூடிய அந்த ஆல்கஹாலையும் குடிக்கும் இல்லைங்களா? சோ மது தேன் அப்படின்னு சொல்லி சொல்றது. வாவி பொய்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, இது வந்து பாடல் வரிகள்ல எந்த இடத்துல வருது அப்படின்னா, மாவிரைத்த, அதாவது மாவிரைத்தெழு தற்ப வரைதரு பூவிரித்த புதும பொங்கிட வாவியிற்பொலி நாடு வளர்ந்த காவிரி புனல், காவிரியுடைய புனல் அப்படின்னு நீர், அந்த காவிரி புனல் கால் பறந்தோங்குமால். ஏதாவது புரிஞ்சுதா? சரி, அப்படியே என்னுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா, காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடிச்சிட்டு வருது. அந்த பூக்கள்ல தேன் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து தேன் நிறைய இருக்கு. சோ வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்யுது அந்த பூக்களுக்காக. நீர்நிலைகள் நிறைஞ்ச நாட்டுக்கு வளர்த்த தரக்கூடிய அந்த காவிரி நீர் கால்வாய்கள்ல பறந்து எங்கும் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து மா, வண்டு, மது அப்படிங்கிறது தேன் அப்படின்ற ஒரு பொருளை பிடிக்கும், வாவி அப்படிங்கிறது பொய்கை. இந்த முதல் 3 வரிகளும் ஒரு பாடல நமக்கு வர ஆரம்பிச்சு வந்துடும். சரி, அது பாத்தீங்கன்னா வளர் முதல் அப்படின்னு நெற்பயிர், தரளம் முத்து. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, பனிலம் சங்கு, வரம்புனா வரப்பு. இப்ப பாடல் வரிகள்னா, மண்டு புனல் பறந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய. வளர் முதலின் சுருள் விரிய அப்படின்னா, ஒரு நெற்பயிரை போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாத்து நடுவாங்க பாத்தீங்கன்னா, நாத்து நடுறதுக்கு முன்னாடி அந்த நெற்பயிர் இது பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் மெல்ல வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த முதல் இலை வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த சுருள் விரியிற மாதிரி இருக்கும். சோ கண்டுளவர் பதங்காட்ட கலைகளையும் கடைசியர்கள், அதாவது கண்டு உழவர், அதை கண்டு உழவர்கள், அது இதுதான் பதம், இதை வந்து நம்ம பிடிங்கி அடுத்து வாயில நடணும் அப்படின்னு அந்த நெற்பயிரை பார்த்துட்டு கண்டு உழவர் பதம் காட்ட, இதுதான் பதம் காட்ட கலைகளையும் கடைசியர்கள், கடைசியர்கள் அந்த உலத்தியர்கள், அந்த உழவு தொழில் செய்யக்கூடிய அந்த பெண்கள் வந்து என்ன சொல்லணும்னா உடனே அதை புடுங்கி நடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. தண்டரள சொறி பணிலம், தண்டரள சொறி பணிலம் அப்படின்னா தரளம் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த முத்து, பணிலம் சங்கு, சங்கு அதாவது முத்துக்களை விளைவிக்கக்கூடிய அந்த சங்கை பத்தி இந்த சொல்றாங்க. இடறி இடை தளர், அதாவது தளர்ந்து அசைவார். இடறி இடை அப்படின்னா அந்த கால்கள் வந்து அந்த முத்துக்கள் இருக்குது பாருங்க, இடரும். அப்படி இடரும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வண்டு அலையும் குழல் அலைய, வண்டலையும், வண்டுகள் கூட அலையும், குழல் அப்படின்னா கூந்தல், கூந்தல் வந்து அலைய மடநடையின் வரமனைவர். அதாவது அந்த பெண்கள் வந்து அந்த முத்துக்களுடைய அந்த கால்கள் தடுமானம் கூட அந்த கூந்தல், அந்த இது வந்து என்ன சொல்றாங்க, அந்த வண்டுகள் வந்து அலையக்கூடிய அளவுக்கு அந்த கூந்தல் இருக்கும். குழல் அலைய மடநடையின் வரம்பறைவர், வரப்புக்கு வந்து சேரும் பொழுது இத்தனை சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதோடைய பொருள் சாட்ட சொன்னா, நட்டதுக்கு அப்புறம் வயல்ல வளர்ந்த நாற்றோட முதல் இலை சுருள் விரிஞ்சது. அந்த பருவத்தை பார்த்த உழவர்கள் இதுதான் களை பறிக்கக்கூடிய பருவம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி களைகளை களைஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய உலத்தியர்களுடைய கால்கள்ல குளிர்ந்த முத்துக்களை, முத்து அப்படிங்கிறது தரளம், முத்துக்களை இருக்கக்கூடிய அந்த சங்குகள் வந்து இடையிட்டு இருந்துச்சு. அதனால இடைத்தளர்ந்து வண்டுகள் மேய்க்கிற கூந்தல் அசைகிற மாதிரி மென்மையா நடந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வரப்பு போய் அடைவாங்களா அந்த பெண்கள். சோ இவ்வளவு சிறப்புகள் வந்து இந்த பெரிய புராணத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ வரம்பனையார், வரம்பு, வரப்பு அப்படிங்கிறது இந்த பாடல் வரியுடைய பொருள், அதாவது இந்த வார்த்தைகளுடைய பொருள். சரி, இன்றைய 10 என்ன சொல்ற தினம் 10 அப்படிங்கிறத சொல்லும் பொருளும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். நாளைக்கு அடுத்த ஒரு 10 கண்டினியூ கொண்டு போயிட்டே இருப்போம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.